ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. மகாநதியில் எத்தனை நதி வந்து கலக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த சாரதாம்மா தலையில் அடிச்சுக்கினே போகிறாங்க. இந்த இடத்துல விஜய் வந்து 2 மணி நேரம் நாங்கள் வெளியே போகிறோம், நீங்கள் வெளியில் இருக்க முடியுமான்னு கிருஷ்ணா ஃபேமிலிக்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணா வந்து என்னை மீறி நீ பத்திரமே பண்ண முடியாது, பத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு தெரியாத, நான் கோர்ட் அட்டாச்சு வாங்கிட்டுன்ட்டு கோர்ட் அட்டாச்சை காட்டுறாரு. இதை பார்த்த விஜயும் அதிர்ச்சி ஆகுறாரு, காவேரியும் அழறா. இந்த காவேரி பேரில் பத்திரம் பண்ணன்றது சாரதாம்மா எடுத்த முடிவு, இவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் தெரியும். இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை பசுபதிக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் தெரியும். இவங்க சூழ்ச்சி பண்ணி உள்நோக்கத்தோடு இவங்களை வர வச்சுக்கிறாங்களா, இது காவேரி பேரில் பத்திரம் பண்ணக்கூடாதுன்ட்டு இது போல் நகர்த்துறாங்களா என்னன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். இது பசுபதிக்கும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கங்கா யமுனா கண்டிப்பாக பசுபதி கூட கூடுற நோக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து காவேரியை தான் ஆப்போசிட்டாக நினச்சிட்டாங்க. இவங்க பசுபதி கூட சேர்ந்து பண்ணாலும் பண்ணுவாங்க. அடுத்தது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் சந்தானம் வந்து ஒரு நல்ல குடும்பத்தோட நல்ல பாசமுள்ள அப்பா, அவரோட பேரை டேமேஜ் ஆக்க மாட்டாங்கன்னு தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். பை பாய்.